ஐயோ மாலு இருடா, நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஐயோ மம்மி, வீட்டுக்கு போற வரைக்கும் என்னால பசி தாங்க முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. இப்பவே ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் மம்மி. ஐயோ மாலு, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, இரு நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். ஐயோ டாடி, எனக்கு பசிக்குது. இப்பவே ஸ்நாக்ஸ் வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், ஸ்நாக்ஸ் வேணும். ஐயோ மாலு, இது ஏர்போர்ட், இங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது. கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா இருங்கக்கா, பரவாயில்ல, அவதான் பசிக்குதுன்னு சொல்றாள்ல. நீங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருங்க. இங்க ஏர்போர்ட்டுக்குள்ளேயே காஃபி ஷாப் இருக்கும். பசங்க எல்லாருக்குமே பசிச்சு இருக்கும். நான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிப்பா ஷமீர், அப்ப நீ ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் வாங்கி கொடு. நானும் மாமாவும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். சரிக்கா, நீங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நாங்க இங்க பக்கத்துல காஃபி ஷாப்ல இருக்கோம். இப்படி பசங்களா எல்லாரும் வாங்கடா, காஃபி ஷாப்புக்கு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். சார் என்ன சார் வேணும், என்ன சாப்பிடுறீங்க? டி பசங்களா, உங்களுக்குலாம் சாப்பிட என்ன வேணும்? மாலு, உனக்கு தானே ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன். என்ன வேணும்னு சொல்லுடா, மாமா ஆர்டர் பண்றேன். ஓகேடா பிங்கு, உனக்கும் டிங்குக்கும் எக் பப்ஸா? டேமோ, உனக்கு என்னடா வேணும்? ஜூஸா? சரி, ஜூஸ் வாங்கி தரேன். சாப்பிட என்ன வேணும்னு சொல்லு. அங்க பாரு, பிங்குவும் டிங்குவும் எக் பப்ஸ் சொல்லிருக்காங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? எக் பப்ஸே வாங்கிக்கிறியா? சரி சரி, அப்போ 3 பேத்துக்கும் எக் பப்ஸும் ஜூஸும் சொல்றேன். அப்புறம் மாலு, உனக்கு என்னடா வேணும்? உனக்கு தானே பசிக்குதுன்னு சொன்னேன். என்ன வேணும்னு சொல்லு. அப்படியா? சரி, உனக்கு என்ன வேணுமோ நீயே ஆர்டர் பண்ணிக்க. அண்ணா 3 எக் பப்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் என்ன ஜூஸ் இருக்கு? சார் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் இருக்கு சார். ஆப்பிள், ஆரஞ்சு, போமோகிரானட், அப்புறம் வாட்டர் மெலன், எல்லா ஜூஸும் இருக்கு சார். அப்படியா? இஷுமா, உனக்கு என்ன வேணும்? என்னங்க, எனக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும் போதுங்க, வேற எதுவும் வேண்டாம். சரி, ஓகே. அண்ணா 3 எக் பப்ஸ், 4 வாட்டர்மெலன் ஜூஸ் கொண்டு வாங்க. அப்புறம் அந்த பாப்பாக்கு என்ன வேணுங்கிறத அந்த பாப்பா சொல்லும், அதையும் கொண்டு வாங்க. சரிங்க சார். பாப்பா சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? என்ன பாப்பா, லார்ஜ் பர்கர், லார்ஜ் சைஸ் பீஸாவா? இது எல்லாமே உனக்கு மட்டுமா? நீ ஒண்டியா இதெல்லாம் சாப்பிட்டுருவியா? ஐயோ, என்னங்க இவ இவ்ளோ ஆர்டர் பண்றா? இதுக்கெல்லாம் பே பண்றதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காங்க? ஏய், அதுவா முக்கியம். ஆர்டர் பண்றதெல்லாம் ஃபர்ஸ்டாவது இவ சாப்பிடுவாளா? யாருக்குங்க தெரியும், வரட்டும் பாப்போம். ஐயோ, என்னடா டிங்கு இதெல்லாம்? இதுக்கு முன்னால இதெல்லாம் நம்ம கண்ணால கூட பார்த்தது இல்லையேடா. ஆமா பிங்கு, இதெல்லாம் என்னன்னு எனக்கும் தெரியல. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் நீங்க பாப்பாக்கு வாங்கி கொடுத்ததே இல்ல. அப்ப மாலுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கீங்க. ஐயோ டே அம்மோ, இது எல்லாத்தையுமே இப்படி ஒரே நேரத்துல அப்பாவே சாப்பிட்டது இல்லடா. ஆமாங்க, பெரியவங்களே இதெல்லாம் ஒரே நேரத்துல சாப்பிட முடியாது. இவ எப்படிங்க எல்லாத்தையும் சாப்பிடுவா? வேஸ்ட் பண்ணிட போறாங்க. சார் வேற ஏதாவது வேணுமா சார்? ஐயோ அண்ணா, வேற ஒன்னும் வேண்டாண்ணா, இதுவே போதும். டி மாலு, இவ்ளோ ஆர்டர் பண்ணிருக்கியே, இதெல்லாம் நீ சாப்பிட்டுருவியாடா? சாப்பிட்டுருவியா? இல்லடா மாலு, இப்ப அம்மாவும் அப்பாவும் வந்துருவாங்க, நம்ம வீட்டுக்கு போகணும்ல. இதெல்லாம் உன்னால சீக்கிரமா சாப்பிட முடியாதுல்ல. வேணா எல்லாம் பார்சல் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு போய் சாப்பிடலாமா? இது 5 நிமிஷத்துல சாப்பிட்டுருவியா? என்னது, இன்னும் ஆர்டர் பண்ண போறியா?